இறைவனை வணங்கி துவங்குகின்றேன். ஐயா அவர்களுடைய மரண செய்தியை முதலாக துரை வசந்தராசன் சொல்லித்தான் நான் தெரிந்து கொண்டேன். அதிர்ச்சி என்றால் அதுதான் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஐயா அவர்களோடு எனக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக நெருக்கம் உண்டு. கவிக்கோ ஆனாலும் சரி, தமிழன் ஐயாவானாலும் சரி, ஏதேனும் தேவை என்றால் நான் பர்மா பஜாரில் வணிகம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எது ஒன்றும் என்னிடம் கேட்டு உரிமையோடு கேட்பார்கள். ஒரு பேனா என்றாலும் கூட நான் ஓடோடி கொண்டு போய் வாங்கி கொடுத்து விட்டு வருவேன். அப்படி மேத்தானன் எல்லா கவிஞரோடும் அந்த நெருக்கம் எனக்கு உண்டு. அவர்களுடைய பிள்ளைகள் பாரதிதாசன், பாப்லோ நெருடா இவர்களெல்லாம் வெளிநாடு செல்ல அமெரிக்கா என்ற நாடு என்று நினைக்கின்றேன். போகும் பொழுது ஜெர்கின் வேண்டும் என்று கேட்டார்கள். நான் மலையில் நனைந்து கொண்டு லாய்ட்ஸ் ரோட்டிலே இருந்த அவர் இல்லத்துக்கு சென்று அவையெல்லாம் வாங்கி கொடுத்து வந்தேன். என் திருமண நாள், என் பிறந்த நாள் இவைகளுக்கெல்லாம் ஐயா தவறாமல் வாழ்த்து தெரிவிப்பார். 100 கவிஞர்களை வைத்து கனிமொழி அவர்கள் எல்எல்ஏ பில்டிங்கிலே நிகழ்ச்சி நடத்தினார்கள். அது அந்த பேர் மறந்து போச்சு. எல்லா இடங்களையும் நிகழ்ச்சி நடத்துவார்கள். சங்கமம், சென்னை சங்கமம். அந்த நிகழ்வை நான் தான் பதிவு செய்தேன். அந்த நிகழ்வில் நான் வாசித்த அம்மாவின் வெற்றிலை பெட்டி என்ற அந்த கவிதை ஐயா அவர்களுக்கும் சரி, ஞானக்கூத்தன் மற்ற பெரிய கவிஞர்கள் அத்தனை பேரும் ரசித்தார்கள். அந்த கவிதையை பன்மொழி கவியரங்கில் நீ வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு முன்பாக இருக்கின்ற அந்த கட்டிடத்தில் பன்மொழி கவிஞர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டேன். அந்த வாய்ப்பை ஐயா அவர்கள் தான் எனக்கு தந்தார்கள். ஐயா அவர்களோடு இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும். சென்னை பெருவெள்ளம் ஏற்பட்ட போது அந்த பெருவெள்ளத்தில் தமிழ் கவிஞர்களும் எழுத்தாளர்களும் இந்த மக்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஐயா அவர்களுக்கு இருந்தது. அதன்படி அதற்கான போர்வைகள், பாய்கள், இன்னும் என்னென்ன தேவையோ அந்த வெள்ளப்பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்னை அணுகி, ஜலால், அந்த வியாசர்பாடி மக்கள், அந்த பகுதி மக்களில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும், எனக்கு ஒரு மண்டபம் வேண்டும் என்று கேட்டார்கள். நான் மைசூர் மகாலை ஏற்பாடு செய்து கொடுத்தேன். அதிலே இன்குலாப் அவர்கள் உடல்நலக் குறைவாக இருக்கிறார்கள். அவர்களும் தன்னுடைய பங்குக்கு தன் பேத்தியையும் பேரனையும் 2 பேர்ட்டையும் அவர்கள் சேர்த்து வைத்த காசை அப்படியே கொடுத்து அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் வந்து அந்த நிகழ்வை சிறப்பான முறையில் எல்லா ஏழை மக்களுக்கும் வழங்கிவிட்டு சென்றார்கள். அதற்கும் நான் ஒரு உறுதுணையாக இருந்தேன். அதில் தமிழமுதனுக்கு தெரியும். தமிழமுதனோட தமிழாசிரியர் சங்கத்தின் தலைவராக இருந்தார், நம்ம கொடுங்கையூர் பகுதியில் இருந்தார், அவர் தவறிவிட்டார், அவருக்கும் தெரியும். அதே போல் பொதிகையிலே மீளாது கவியரங்கம் நடைபெற்றது. அந்த கவியரங்கத்தில் 6 பேர் பங்கு பெற வேண்டும். அதில் நானும் ஒருவன். ஹாஜாக்கனி, தமிழ்துறையின் தலைவர் ஹாமு நத்தர்ஷா, காதல் மதி. அந்த கவியரங்கத்திலே ஐயா அவர்கள் சிறப்பான முறையிலே கவிதை பாடின கவியரங்கத்தை நடத்தி தந்தார்கள். அதிலும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். கடைசியாக நானும் தவராஜா அவர்களும், சுவிட்சர்லாந்தில் வருகை தந்த தவராஜா அவர்களும் நாம் தமிழன் ஐயாவை பார்க்க வேண்டும் என்று கடைசி 10 நாட்கள் அவர்களோடு பேச வேண்டும் என்று எண்ணம் மனசுக்குள்ளே அப்படியே ஓடிக்கொண்டே இருந்தது. தவற விட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். சொன்னார்கள், ஜலால் நீ வா என்றார்கள். கவிமொழியிட்டும் நான் சொன்னேன், பட்டுராச பாரதி நிகழ்ச்சி நடத்தினார், அந்த நிகழ்ச்சியிலே நான் ஐயா என்னை வர சொன்னார்கள், நான் போய் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். அவர் சொன்னார், அவரை பார்க்க யாரும் அனுமதிப்பதில்லை என்று சொன்னார். நான் சொன்னேன், ஐயா என்னை வர சொன்னார், நான் போக வேண்டும்,
அவரை அழைத்து சென்று போக வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நான் அவரை அழைத்து வர சொல்லியும் நான் போகவில்லை என்ற பொழுது இப்பொழுது எனக்கு வலித்து கொண்டிருக்கின்றது. கடைசி அம்மா அவர்களை பார்த்தேன். அந்த ஐயாவுடைய வீட்டில் இறுதி சடங்கில் அம்மாவை பார்க்கும்போது அம்மா என் கையை பற்றி கொண்டு சொன்னார்கள், அந்த உடலை எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த நேரம் இப்போ தான் நீங்கள்லாம் வந்தீங்களா? மிகவும் பல முறை நான் 30 ஆண்டுகள் அவர் வீட்டுக்கு பல முறை சென்று, பல பேர் அணிந்துரை கேட்டால் உடனே கொடுக்க மாட்டார்கள். எனக்கு அவர் அணிந்துரையை எனக்கு ஃபோனில் அனுப்பிட்டு ஜலால் 3 நாள் ஆச்சு இன்னும் பார்க்காமையா இருக்க அப்படின்னு கேட்டார். என்னால் அவர் சொன்னவுடன் நான் உடனே போய் பார்த்து அற்புதமான என்னுடைய கவிதை நூலுக்கு அணிந்துரை வழங்கியிருந்தார்கள். என்னுடைய பிள்ளைகளுடைய 3 திருமணத்திற்கும் ஐயா வந்திருந்தார்கள். நான் இலக்கியவாதிகள் ஒருவரையும் விடுவதில்லை. ஒவ்வொருவரும் என் நிகழ்ச்சிகளுக்கு கண்டிப்பாக வருவார்கள். இஸ்லாமிய தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பாக பாவேந்தர் விழா, இப்படி பல விழாக்கள் நாங்கள் நடத்தினோம். எல்லா நிகழ்வுகளிலும் ஐயா கலந்து கொண்டார்கள். எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த இடத்தில் நான் எழுதிய ஒரு இரங்கல், படைத்தவனின் படைப்புகள் நாம், படைத்தவனின் படைப்புகள் நாம். அந்த படைப்புகள் அரங்கில் இப்பொழுது ஈரோடு என்றால் தந்தை பெரியார், அடுத்து ஈரோடு என்றால் கவி பெரியார் ஐயா தமிழன்பன். அவர்கள் கால் பதித்து நடந்து வந்தது கவிதை. அவர்களின் கால் பதித்து நடந்து வந்தது கவிதை. எலும்பு போல் தோன்றுவார் அவர் உடல் அமைப்பு, எலும்பு போல் தோன்றுவார். கவிதையில் இரும்பு அவர், கவிதையில் இரும்பு அவர். தமிழன்பன் மட்டுமல்ல, தமிழர்களின் அன்பன் நண்பன் ஐயா. நேர்கோட்டின் வேர் அவர், நேர்கோட்டின் வேர் அவருக்குள் இருந்தது. அதனால் தான் எவரையும் விமர்சனம் செய்தார். சமூக நலன் கருதாது இவர் பேனா எழுதாது, சமூக நலன் கருதாது இவர் பேனா எழுதாது, நாவும் பேசாது. உலக கவிஞர்களில் ஒருவராக செல்பவர் நம் ஐயா உலகை விட்டே சென்று விட்டாரே. வாழ்நாளின் எல்லா பக்கங்களையும் கவிதையால் நிரப்பியவர், கவிதை யாழ் மீட்டியவர், கவிதை யாழ் மீட்டியவர். கடைசி வாரம் வரை கவிதையை எழுதி கொண்டே இருந்தார். சிலர் வாழும் போதே மறைந்து விடுவார்கள். ஐயா வாழும் போதும் வாழ்ந்தார், மறைந்த பிறகும் வாழ்வார். காதலியை போல் கவிக்கோவும் தமிழன்பனும் அழைத்த குரலுக்கு ஓடோடி செல்வேன். நான் அழைத்த போதெல்லாம் மறுக்காத மகாகவி அவர் அழைத்த போது போகலையே எனும் வருத்தம் இன்னும் மனதுக்குள் இருக்கிறது. அவரின் எண்ணம் போல் அவரின் கைவண்ணம், அவரின் எழுத்துக்கள் தாஜ்மஹால் போல அழகு. உன் கேள்விகளுக்குள் இருக்கும் ஞானம் எந்த வேள்விகளிலும் கிடைக்காது. முதிர்கவிஞர்கள் தமிழன்பனின் பேனா எழுதி கொண்டே இருந்தது உயிர் மூச்சு இருக்கும் வரை, நிற்கும் வரை. உன் உயிர் பிரியலாம், உடல் மறையலாம், ஆன்மா மறைவதில்லை. உயிர் பிரியலாம், உடல் மறையலாம், ஆன்மா மறைவதில்லை. அவரின் ஆன்மா நம்முடனே இருக்கிறது, அவரின் படைப்பாகவே இருக்கின்றது. அடுத்து ஒரு விஷயம், மீளாது கூட்டத்தில் 89 நடைபெற்ற மீளாது கூட்டத்தில் ஐயா அவர்கள் பேசினார்கள். அது 1 லட்சம் காப்பி அளவுக்கு எல்லா மக்களுக்கும் அவர் பேச்சை மட்டும் போட்டு எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. மீளாது சீரணி அரங்கம் அப்போ இருக்கும் பொழுது அதில்
எல்லோருக்கும் அந்த அவர் பேசிய பேச்சை கொடுக்கும் பொழுது கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தார்கள். அவர்கள் அந்த புத்தகத்தை அங்கே பார்த்து தன்னுடைய பேச்சினில் அதை குறிப்பிட்டு அற்புதமாக அவருக்கே உரிய பாணியிலே அந்த பேச்சை பேசி சிறப்பு செய்தார்கள். அப்படிப்பட்ட ஐயா அவர்களின் நினைவுகளை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.